மேடம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? பாவ் பஜ்ஜி. பாவ் பஜ்ஜியா? ஆமாம். ஸ்டேட் பாய் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நேற்று நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வைஃப் பாவ் பஜ்ஜி செஞ்சிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். பாவ் பஜ்ஜி எப்படி ஈஸியாக செய்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மட்டர், அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட் இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் போட்டு 5 விசில் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிடணும். என்ன காமெடினா வந்து வைஃப் கேரட் போடவே வந்துட்டாங்க. திரும்பி ஓப்பன் பண்ணி கேரட் உள்ளே போட்டு மூடியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடையை ஏற்று 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் வந்து போட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி மசாலா. நான் எவரெஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கலர் வர்றதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நீட்டு மிளகாவுக்கு கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு எடுத்துட்டு அதை நல்லா பேஸ்ட் மாரி அடிச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண வெஜிடபிள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ண வெஜிடபிளை வந்து ஆட் பண்ணிக்கணும். வெஜிடபிள் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நல்லா ஸ்மாஷ் பண்ணி லோ ஃப்ளேமில் வந்து 5 நிமிஷம் மூடி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம பாவ் பஜ்ஜி வந்து மசாலா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பாவ் எப்படி செய்யறது பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தாவை எடுத்தோன்னே சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெய் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெடி பண்ண மசாலா போட்டுட்டு 4 பக்கமாக பாவில் வந்து நல்லா நெய் தடவி விட்டுருங்க. தடவி விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா 4 பக்கமாக வந்து சூடு பண்ணிங்கன்னா நம்ம சூப்பரான பாவ் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிரும். இந்த ஈஸியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரெடியான பாவ் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேட்டில் போட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னானே அம்மாவை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குப்பான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை கரனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது பாவ் பஜ்ஜி. நம்ம ஸ்டாஃப் தம்பிக்கும் பாவ் பஜ்ஜினா கொடுத்ததுக்கப்புறம் நானும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா லெமனை புழிஞ்சு கொஞ்சோண்டு ஆனியன் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் கைஸ். என்ன டேஸ்ட்டுன்றீங்க, வேறு லெவலில் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்த பாவ் பஜ்ஜியோட நாங்கள் இன்றைக்கி விளாகை கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ். விளாக் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.